ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 10 வரை தொடர்ச்சியாக கதவிலக்கம் வழங்கப்பட்டது. டோர் நம்பர் கொடுத்துருக்காங்க. செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகையானது செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் எனில் செந்திலோட வீட்டு கதவு எண் என்ன? இப்போ செந்திலோட வீடு இங்கே இருக்குன்னா இதுக்கு முன்னாடி இருக்கும் பாருங்க, இந்த வீடுகளோட அதாவது கூட்டுத்தொகையும் செந்திலோட வீட்டுக்கு பின்னாடி உள்ள வீடுகளோட கதவிலக்கங்களோட கூட்டுத்தொகையும் ஈக்குவலா இருக்கும். இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் செந்தில் நம்பரை தவிர. ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சு, கூட்டுத்தொகை சமமா இருந்துச்சுன்னா செந்திலோட கதவு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 1லேருந்து 10 வரைக்குமா? சாரி, 10 கிடையாது, 49 கொஷின் மாறி இருக்கு. ஸோ 49 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும், செந்திலோட கதவு என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. நீங்கள் நார்மல் மெத்தடில் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய கால்குலேஷன் வரும். நான் நார்மல் மெத்தட் எப்படி போடுறதுங்கிறத கடைசியில் சொல்கிறேன். பட் ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னா, இப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசை பார்த்தீங்கன்னா 1 2+லேருந்து 49 வரைக்கும் இருக்கா. இந்த 49th வேல்யூ அந்த கூட்டுத்தொகை, அதாவது 49 வரைக்கும் கூட்டுத்தொகை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 49ஓட கூட்டுத்தொகை, அதாவது இங்கே என்ன இருக்குது, இயல் எண்கள் இருக்குது. n நேச்சுரல் நம்பர்ஸோட டோட்டல் வேல்யூ, டோட்டல் சம்மு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, n × n + 1/2. இங்கே என்னங்கிறது 49. ஸோ 49 × 50/2. ஸோ அடித்தோம்னா 25. ஸோ 49 25 பெருக்கணும்னா 1225 வரும். இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன வருது, 35 வரும். ஸோ ஆன்சர் இதுக்கு 35. அவ்வளோதான். ஸோ செந்திலோட வீட்டு எண் 35. இந்த முன்னாடி உள்ள 1+34ஓட வேல்யூவும் 36லேருந்து 49 வரைக்கும் உள்ள வேல்யூவையும் கூட்டினோம்னா தான் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இது ஷார்ட்கட் மெத்தட். நார்மல் மெத்தட் வந்து கஷ்டம். ஏன்னா இந்த 1லேருந்து 34, அதாவது 34 தெரியாது, அதனால x - 1ன்னு வச்சுக்கணும். இவனோட வேல்யூ வந்து எக்ஸு, அடுத்து வர்றது எல்லாமே x+1 x+2 அதே மாதிரி 49 வரைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை கூட்டுறோம் இல்லையா, அந்த வேல்யூவும் இதை கூட்டுற வேல்யூ ஈக்குவல்னு சொல்லி வச்சுட்டு அந்த எக்ஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். அதுதான் வந்து 35ன்னு வரும். அது